ஹாய் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஐயூர் ஃபாரஸ்ட் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹொசூர்லேருந்து டெக்னிகோட்டா சைடில் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐயூர் ஃபாரஸ்ட் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வின்டர் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே அழகாக க்ரீன் வியூவில் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் ஆனோடனே அங்கே வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்குமே வந்து செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் பெங்களூர்லேருந்து வரீங்க, தூரமாக வரீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த இடம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு செய்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தீங்கன்னா ஃபுட்டுமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லேக் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் போல் ரெடி ஆகிட்டு கோடிக்கரை அப்படின்ற வில்லேஜ் கிட்டே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த லோக்கல் ஏரியா பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெக்கிங்க்கு கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அங்கே ட்ரெக்கிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்றும் அப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸு உங்களுக்கு குளிக்கிறதுக்கே. அண்டு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ட்ரெக்கிங் போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் இந்த ஐயூர் ஃபாரஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இது. நாங்கள் போயிருந்த டைமில் வந்து ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ வந்து எலிஃபண்ட்டோட நடமாட்டம்லாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து அவங்க ஊர்க்காரங்களே வந்து இப்படி பண்ணி விட்டுருவாங்களாம். சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதான் வீடியோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. அண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு காலையிலே போயிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 சும்மா ஒரு ரவுண்ட் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் லன்ச் நாங்கள் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லேக்கிட்டேயுமே டேஞ்சர் தான் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டு அந்த கோடிக்கரைன்னு வில்லேஜ் இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு மதியானம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா காரில் ஒரு வியூ பாயிண்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கார்லேயே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இது பாருங்கள் ஃபுல்லாகவுமே அந்த எரிஞ்சு முடிஞ்சு இந்த வியூ பாருங்கள், ஏதோ ஒரு ஐஸ்லாண்டில் இருக்க மாதிரி ஃபீலிங்காக இருக்குது இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக 1 day பிக்னிக் போகிறதுக்கு ஆப்டான இடம் தான் இது. ஒசூர் இன்னும் அரௌண்ட் ஒசூரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து இந்த ஐயூர் ஃபாரஸ்ட்டுக்கு போய் பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட், ஒரு 2-3 வியூ பாயிண்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஃபால்ஸுமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஐயூர் ஃபாரஸ்ட்டை பற்றி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கார் நிறுத்தியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் அந்த ஊர்க்காரங்க கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய் ஃபேமிலி.